அடுத்ததாக துளாராசி அன்பர்களை காண்போம். துலாம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஜட்ஜு, ஜட்ஜ்மெண்ட்டு, ஜஸ்டிஸ், இந்த 3 வார்த்தை அந்த ராசிக்கு சொந்தம். அதில் சித்திர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலா ராசியில் பிறக்கிறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது, அதே மாதிரி சொந்தமாக ஒரு ஹோட்டல் நடத்துறது, வாசனை திரவியங்கள்லாம் விற்கிறாங்க, எல்லா பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, இதை மாதிரியான அதாவது அழகு சார்ந்த ஒரு ஷாப், அதை மாதிரியான ஒரு வியாபாரம் பண்ணுறது. ஏற்கனவே சித்திர நட்சத்திரம்னாலே ஜவுளி அப்படின்னு சொல்லியிருக்கேன், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன், அதையும் செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக சித்திரம் வரைதல், சித்திரை நட்சத்திரம்னாலே சித்திரம் அப்படின்னாலே அது ஓவியம்தான், வரைதல். இந்த சித்திர நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இராணுவத்தில் உயர் பதவியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் துலா ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி வக்கீலுக்கு நிறைய படிக்கிறவங்க, ஸோ வக்கீல் படிப்பு படிக்கலாம். முக்கியமாக அதில் நம்ம என்ன சொல்கிறது, குடும்ப சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இப்போ கிரிமினல் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப வழக்குகளை சந்திக்கக்கூடிய படிப்புகளை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த வக்கீல் படிப்பு, அதே மாதிரி சொந்தமாக ஹோட்டல் வைக்கிறது, சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது, சொந்தமாக ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய கடைகள் நடத்துறது, இந்த மாதிரியான யோகம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி இந்த சிற்பம் வடிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவங்க தைரியமாக படிக்கலாம். இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்க தான் யார் அப்படின்னு கேட்டால் டைரக்டாக ஜட்ஜாகிறவங்க, அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி கவுன்சிலர் ஆகிறவங்க, இவங்கெல்லாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க. ஏன்னு கேட்டால் ரொம்ப போல்டான ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும். இராணுவத்தில் அதே மாதிரி உயர் பதவி வகிக்கிறது. ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து அவங்க போகிறது உத்தமம். பேப்பர் மில் வைக்கிறது, பத்திரிகை நடத்துறது, பத்திரிகையாளர் ஆகிறது, ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குறது, ஸோ ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான வேலைகள் தான். ஆனால் இதில் அவங்கெல்லாம் திறமைசாலி. ஸோ அதனால் இது சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது உத்தமம். அதே மாதிரி புஸ்தகம் தயாரித்தல், அதாவது பல பேர் எழுதின புஸ்தகங்களை இவங்க பிரிண்ட் பண்ணி சொந்தமாக பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தைரியமாக செய்யலாம். அடுத்ததாக துலா ராசி விசாக நட்சத்திரம், இவங்க தான் துலாம் அப்படின்னாலே துலாபாரம் அப்படின்னாலே வியாபாரம் இல்லையா, அதாவது நீதித்துறைக்கும் துலாபாரம் வச்சுருப்பாங்க, ஒரு வியாபார ஸ்தலத்துலேயும் துலாபாரம் வச்சுருப்பாங்க. இந்த அளவுகள் நியாயத்தையும் நீதியும் அளக்கிறது. இது மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை அதனுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுறது. அப்போ இந்த வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட படிப்பு, பிபிஏ சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்கிறதுனால சீஷோர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கிறது. அப்படின்னு இந்த கடல் வாணிபம் சம்மந்தப்பட்ட படிப்பு என்னென்னலாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் படிக்கலாம். முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது இன்னும் உயர்வை கொடுக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளில் அதாவது ஷிப்பிங் கம்பெனிகள், முக்கியமாக கம்பெனிகளில் உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தைரியமாக இவங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டால் எப்பவும் ரிச்சாக இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயமும் சேர்ந்தே இருந்தால் தான் விசாக நட்சத்திரத்துக்கு யோகம். அப்போ துளாராசி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முக்கியமாக விசாகம். அதனால் இது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது பெட்டர். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தில் பிறந்தாச்சு அப்படின்னாலே என்னென்னா
அவங்களுடைய பிறப்பினுடைய அவங்க பரம்பரை சார்ந்த சாபங்கள்ல இருந்து நிவர்த்தியாகி அடுத்த தலைமுறைக்கு நன்மையை செய்யறதுக்காகவே பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திர பாதம் அது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், விருச்சிக ராசி. ஸோ அந்த விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நிறைய இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நிறைய குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய நல்லதுகளுக்கு அவங்க வந்து போய் உதவி செய்யறது, ஏன்னா தன்னுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறது, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றது, ஏன்னா அதே மாதிரி ஆராய்ச்சி துறைகளில் ஈடுபடுறது, பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறது, அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்கு படிக்கிறது, அதாவது ரத்தங்களை பிரித்து பார்க்கக்கூடிய லேப் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது. ஸோ இது மாதிரியான ரொம்ப அரிதான படிப்புகளை படிக்கக்கூடிய யோகம் இந்த விசாகம் 4ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி அடுத்த அனுஷ நட்சத்திரம் வந்து இராணுவம், அதே மாதிரி துப்பாக்கி தொழிற்சாலை உருவாக்குறது, அதே மாதிரி இராணுவத்தில் இராணுவ பயிற்சியாளராக மாறுறது, டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறது, சிஐடி ஒர்க் பண்ணுறது, பல் மருத்துவத்துக்கு படிக்கிறது, ஏன்னா அதே மாதிரி ஞானத்தை வழங்கக்கூடிய அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய உபன்யாசங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஸ்ரீமத் பாகவத் அது மாதிரி ஆன்மீக விஷயங்களை படித்து 4 பேருக்கு போதனை பண்ணுறது, ஏன்னா யோகா அந்த மாதிரி விஷயங்களை படித்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது, உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறது, ஆன்மீக பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அதே மாதிரி இப்போ முன்னாலெல்லாம் வந்து இப்போ ரேடியோவில் இப்போ பேசுகிறாங்க இல்லையா, அப்போல்லாம் ரேடியோ, அந்த காலத்தில் ரேடியோவில் பேசுகிறதே பெரிய விஷயம், அதுக்கே வந்து தனி திறமை வேணும். இப்போ வந்து நம்ம சுலபமாக வந்து டிவி முன்னால் பேசிடுறோம், அதிலெல்லாம் பேசிடுறோம். ரேடியோவில் பேசுகிறாலே அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா, கம்யூனிகேஷன், அதாவது டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது, உலகம் முழுக்க அவங்களுடைய குரலை எல்லாரும் கேட்குற மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி நடிப்புத்துறையில் வந்து இருக்கிறதுலே உச்சமான துறை, அதாவது ரொம்ப உயரமாக போகிறது. நடிக்கிறதுக்குன்னு போயாச்சுன்னா அவங்கள மாதிரி உயரமாக யாரும் போக முடியாது. எதை செஞ்சாலும் அதனுடைய கடைசி முடிவு வரைக்கும் போவாங்க. ஸோ அதனால இது சம்பந்தப்பட்ட எல்லா படிப்புகளையும் அனுஷ நட்சத்திரக்காரங்க படிக்கலாம். அது அடுத்தாப்புல விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்ப்போம். தன் பரம்பரை சார்ந்த தொழில், முதல் விஷயம் அதுதான். தன் பரம்பரை சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் அவங்கள விட யோகக்காரங்க வேற யாரும் கிடையாது. சரி, தேர்ந்தெடுக்கல, பரவாயில்ல, ஆனால் வேற என்ன விஷயங்களா அவங்க செஞ்சால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, அரசியல் தொடர்புடைய தொழில்கள், அதே மாதிரி இராணுவம், தபால் துறை, அஞ்சல் துறை, அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ரிப்போர்ட்டர், இப்போ சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறது, இப்போ அதே ப்ரெஸ் மீட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களில் பத்திரிகை சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாக வரக்கூடியது. எப்போவுமே அதே மாதிரி வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி தொழிலெலாம் அவங்களுக்கு தானாக எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும். பட்டு படிப்புன்னு வரும்போது இதை மாதிரி விஷயங்களை படித்தா அவங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறது ரொம்ப உத்தமம். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை பார்ப்போம். இப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ராஜகுருவாக போகிறது, செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறது, பர்சனல் செக்ரட்டரி ஆகிறது, இதை மாதிரியான விஷயங்களுக்கு படிக்கிறது. அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ எங்கே போனாலும் இவங்க வந்து ஒரு மதிமந்திரியாக இருந்து மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு யோகத்தில் பிறந்தவங்க. அதுலேயும் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் பொருந்தும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராஜகுரு, மந்திரி, ஏன்னா செக்ரட்டரி, அது மாதிரி செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பர்சனல் செக்ரட்டரி, ஆன்மீக குரு,
ஏன்னா யாக யஜ்யங்களை எடுத்து செய்கிறவங்க, கோவில்களை வந்து புனரமைக்கிறவங்க, என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, என்ன உழவு சார்ந்த தொழில்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க, பொதுவாகவே இதெல்லாம் நிர்வாகம். ஸோ இந்த மாதிரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை வேணாலும் அவங்க எடுத்து செய்யலாம். மூல நட்சத்திரத்துக்கு அது ரொம்ப நல்லா வரும். முக்கியமாக 28 வயசுக்கு மேலே அதில் மேலே வருவாங்க. பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்துக்கு பல தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டால் அது தண்ணீர், அதுக்கு தேவதையே வந்து தண்ணீர். அது பல நிறங்களில் இருக்கும், உப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி பலவிதமான தொழில்கள் பூராட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால அவங்க வந்து பரம்பரை சார்ந்த தொழிலையும் தேர்ந்தெடுக்கலாம். அது போக சுயமாக வந்து ஒரு கடை வச்சு அவங்களே வந்து என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணலாம், அது நல்லாவே ஓடும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில், ஜுவல்லரி ஷாப் வைக்கிறது, பற்ற வைக்கிறது, ஏன்னா அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, அதே மாதிரி இப்போ இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஷயங்களை படிக்கிறது, இதெல்லாம் பூராட நட்சத்திரத்துக்கு நேச்சுரலாக வரக்கூடிய படிப்புகள். அப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே கம்யூனிகேஷன் தொடர்பு இதெல்லாம் இருக்குது இல்லையே, அதனால் இது சார்ந்த படிப்புகளை எடுத்தால் பூராட நட்சத்திரத்துக்கு உத்தமம். அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசினாலே போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க நேரடியாகவே நம்ம சொல்லிடலாம், அவங்க தான் வந்து இந்த பாடி கார்ட்ஸாக இருக்கிறவங்க, வந்து எஸ்கார்டாக போகிறவங்க, இந்த Z+ Y+ இதுலலாம் இருக்காங்க இல்லையா, இதை மாதிரியான பெரிய போஸ்ட்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி இராணுவத்தில் முக்கியமான இராணுவத்திலே ரகசிய அதிகாரியாக போகிறவங்க, சிஐடியாக போகிறவங்க, இது மாதிரி படிப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப அரிதான படிப்புகள். ஆமாம், ஆடிட்டிங்லேயே ரொம்ப அரிதான சில படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரியான இந்த படிப்புகள்லாம் அந்த உத்திராட 1ஆம் பாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா வரும். அதனால் அதை படிக்கிறது பெட்டர். அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. இவங்க வந்து பிரம்மான்னு பேர். இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்க வந்து படைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. அதாவது பல நடிகர்களை உருவாக்குறவங்க, பல திரைப்படங்களை உருவாக்குறவங்க, பல ஆலயங்களை உருவாக்குறவங்க. ஏன்னா ஆர்கிடெக்ட் ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறவங்க. அதே மாதிரி புதிய பள்ளிகள், அதாவது ஸ்கூலே இல்லாத ஊரில் புதுசாக ஒரு ஸ்கூலை உருவாக்குறவங்க. ஸோ உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்க தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க. அதனால் நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள் எது வேணாலும் அவங்க படிக்கலாம், படிப்பாகவே தேர்ந்தெடுத்து ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரியும் அவங்களால அவங்களுக்கு திரும்பவும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரியும் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது பெட்டர். மகர ராசி திருவோண நட்சத்திரம். உண்மையான சிஐடி யார் அப்படின்னு கேட்டால் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க தான். அவங்கள வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து முன்னால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பின்னால் என்ன நடக்கிறதுங்கிறது கரெக்டாக கணிச்சிடுவாங்க. அவ்வளோ திறமைசாலிகள். அப்போது அவங்க படிப்பே வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா டைரெக்டாகவே வந்து இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வந்து இராணுவத்தில், போலீஸில், ஏன்னா சிஐடி ஆகிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரகசிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க படிக்கலாம். அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இந்த என்சிசியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க இல்லையா, இராணுவத்துக்கு உள்ளே போகிறாங்க. அதில் நிறைய இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறது, அதை வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோணத்துக்கு ரொம்ப நல்லா வரும். அப்போது திருவோணம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே டிபார்ட்மெண்ட்டு உள்ளே வந்துடுறது. ஸோ அப்போ அதனால் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்களை, அரசு வேலைக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமாக இந்த துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவங்க தான் ஆர்டிஓ. அவங்களும் அரசு வேலைக்கு
முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஷிப்பிங் கம்பெனி வைக்கிறது, நான் சொந்தமாக வந்து ட்ராவல்ஸ் நடத்துறது, மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, ஏன்னா அதே மாதிரி என்ன சொல்கிறது, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறாங்க, அந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிப்பு, சிவில் இன்ஜினியரிங் படிப்புகள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக நன்னா வரும். அதனால் அவங்க அதை படிக்கிறது பெட்டர். அடுத்ததாக கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாலே, அதாவது குயவன் பானை அப்படின்னு சொல்லுவாங்க. பானை அப்படின்னாலே வந்து அதில் என்ன வேணாலும் இருக்கும், ஆனால் ஒரு பானையை உருவாக்குறது கஷ்டம். அது மாதிரி கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து உலகத்தில் பல தலைவர்களை உருவாக்க பிறந்தவங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு பிஸ்னஸுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு ஓனர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக பொருளாதாரம் முன்னுக்கு வர மாட்டேங்குது. இந்த அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரங்க போய் அங்கே வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுப்போம். இவங்க கொடுக்குற ஐடியா மூலமாக அங்கே பிஸ்னஸ் ஓஹோன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஓனரை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது. ஒரு தொழில் எந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இவங்க வேலைக்கு போனாலும் அந்த தொழிலில் அவங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாளராக இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஐடியா கொடுப்பாங்க, அவங்க ஐடியா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களும் இதே மாதிரி செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறது, செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறது, பர்சனல் செக்ரட்டரியாக போகிறது, அட்வைசராக போகிறது, ஆர்கனைசராக போகிறது, ஏன்னா இது அவங்களுக்கு கை தேர்ந்த விஷயம். அதனால் தைரியமாக அவங்க அதை முயற்சி செய்யலாம். அதே மாதிரி புதிய விஷயங்களை படித்து பிஹெச்டி பண்ணி புஸ்தகம் வெளியிடுறது, இதெல்லாம் வந்து தைரியமாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க செய்யலாம். சதய நட்சத்திரம் சொன்னாலே ப்ரொஃபஸர் தான் அது. அதாவது பல பேருக்கு, அதான் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், அதான் ப்ரொஃபஸர். ஸோ அப்போ அவங்க வந்து பிஹெச்டி பண்ணுறது, பயோடெக்னாலஜி படிக்கிறது, அணுக்களை ஆராய்ச்சி பண்ணுறது, அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கை தேர்ந்த படிப்புகள். அப்போது இதை தைரியமாக அவங்க படிக்கலாம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. இப்போ சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த குழந்தைகள் உருவாகிறதுக்கு அந்த மரபணுக்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதை வந்து சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப திறம்பட செய்வாங்க. அப்போ அவங்க அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது என்ன படிப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தைரியமாக எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இவங்களும் பேங்கர்ஸ் தான். இவங்களும் எப்போவுமே மணி கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா சிற்பத்தை உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னு பேர். அப்படின்னா என்னென்னா, பல ஆலயங்களுக்கு வந்து சிற்பத்தை உருவாக்க தெரிஞ்சவங்க, நிறைய இடங்களில் சிற்பம் பண்ணுறவங்கலாம் யாருன்னு பார்த்தா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான். அப்போ உருவாக்குறதுக்குன்னே பிறந்தவங்க இந்த பூரட்டாதி. ஆனால் அதனுடைய நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் கும்பத்தில் போய் உட்கார்றதுனால புதையல்னு பேர் அதுக்கு, குபேரனோட நட்சத்திரம். ஸோ ஒரு குளத்துக்குள்ள புதையல் இருக்கா, இல்லை சகதி இருக்கா, இல்லை தாமரை இருக்கா அப்படிங்கிறது அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கொண்டு தான். ஸோ கும்பம்ங்கிறது அது ஒரு குளம். ஸோ அதில் பூரட்டாதி வந்து புதையல் மாதிரி. ஸோ அவங்க வந்து பேங்க்கில் தான் போய் உட்காரணும், அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை. ஏன்னா எப்போவுமே பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கணும், பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கணும், ஐடி ஃபீல்டுக்கு போகணும், எப்போவுமே ரிச்சாக இருக்கிற மாதிரியான படிப்பை படிக்கணும். வெளிநாடு போகக்கூடிய, முக்கியமாக அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகளுக்கு போகக்கூடிய படிப்பு படிக்கணும். அவங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதிகமாக உண்டு. அப்போ தைரியமாக அவங்க அதுக்கு முயற்சி பண்ணலாம், படிப்பை படிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். அடுத்ததாக மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு
நம்ம நிறைய பலன்லாம் தேட வேண்டாம். ஏன்னு கேட்டால் அது இருக்கிற இடமே அமெரிக்கா தான். ஏன்னா அவங்க நேரடியாகவே வெளிநாடு படிப்புக்கு தைரியமாக படிக்கலாம். ஏன்னா அயல்நாடு போகக்கூடியவங்களே மீனம்தான் அதிகம். அப்போ தைரியமாக அயல்நாடு சம்மந்தப்பட்ட அதாவது வெளிநாடு போகக்கூடிய படிப்புகள், பர்டிகுலராக மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது என்ன, அதே மல்டிமீடியாவில் ஒர்க் பண்ணுறது என்ன, திரைத்துறையில் ஒர்க் பண்ணுறது, சிகை அலங்காரத்தை தேர்ந்தெடுக்கிறது, பியூட்டிஷியனாக வர்றது. ஸோ இந்த மாதிரி கலை சார்ந்த தொழிலாகவும் இருக்கிறோம், 4 வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கணும். அப்படிப்பட்ட தொழிலாக இதை விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிக்கிறது உத்தமம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்க 90% பேர் இன்ஜினியரிங் தான். இன்ஜினியர்ஸில் 90% பேர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்கள மாதிரி பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கட்டுறவங்க வேற யாருமே கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம். அது கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எதில் அவங்க இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிப்பு இருக்கோ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. அதில் அவங்க திறமைசாலி. அதனால் அவங்க அதை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது பெட்டர். ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொன்னாலே, ரேவதி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது வந்து மலை அப்படின்னு பேர். மலை குன்று அப்படின்னு சொல்லுவோம் ரேவதியை. அதனுடைய தேவதை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூஷணம் அப்படின்னு சொல்லுவோம். பூஷணம்னா நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொருட்கள்னு பேர். அதை மாதிரி எப்படி வந்து காது வளையம் ஒரு உருவத்தில் இருக்குது, மூக்குத்தி ஒரு மாதிரி இருக்குது, கழுத்தில் செயின் வேறு மாதிரி இருக்குது, கையில் இருக்கிற வளையம் வேற, ஒவ்வொன்றும் வெவ்வேறு ரூபம், ஆனால் எல்லாமே உடலை அலங்காரம் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான படிப்பும் சொந்தம். என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ படிக்கலாம். நீச்சல் படிக்கணுமா படி, கம்ப்யூட்டர் படிக்கணுமா படி, பியானோ படிக்கணுமா படி, இல்லை நான் வந்து டைரக்டர் ஆகணுமா ஆயிக்கோ, நடிக்க போறியா போ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதில் ஸ்பெஷலிஸ்டாக கட்டாயமாக வந்துடுவீங்க. அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப உத்தமமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த 12 ராசிகளை நம்ம பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட சில 1-2 படிப்புகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அது அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் எதுவோ, அதனுடைய குணங்கள் எதுவோ, அதுக்கு தகுந்த படிப்புகளை பார்த்து அதை மட்டும் எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி அவங்களுடைய சுய திறமை அப்படின்னு ஒன்று இருக்குது. படிப்பு வேற, திறமை வேற. அந்த தன் திறமை அப்படிங்கிறதன் மூலமாக ஒருத்தர் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது கட்டாயம் சக்ஸஸாக தான் முடியும். அதனால் அப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்க தைரியமாக படிங்க. அப்படி தேர்ந்தெடுக்க தெரியாதவங்க இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க இந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிங்க. கட்டாயமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். ஆக இப்போ பள்ளி படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு காலேஜுக்கு படிக்க போகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கட்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கட்டும், அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பேர்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.